ஏரி உடைப்பு ஏற்பட்டு எமது பாடசாலை மிகவும் பதிவான பகுதியில் உள்ளதால் கிட்டத்தட்ட பாடசாலை சுவரில் அரைவாசிக்கு மேற்பகுதியில் நீர் நிறைந்து கிடந்ததால் இந்த பாடசாலை புத்தகங்கள் அனைவரும் வெள்ளத்துக்கு போனாங்க, தோப்பூருக்கு போகிறாங்க, கில்வெட்டுக்கெல்லாம் போனாங்க, கங்குவெளியிலேருந்து கைக்கிறாங்க. விளையாட்டுக்கழக அமைப்பினர் இந்த கற்றல் உபகரணங்களை எங்களுடைய மாணவர்களுக்காக இன்று எனக்கு அப்பொழுதுதான் தெரியும் இன்னும் ஒரு பாடசாலைக்கும் எங்களுடைய கழகத்தினால் உதவி செய்யப்பட போகின்றார்கள் என்று கூறினார்கள். உண்மையில் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. வழங்கப்பட்ட பொருட்களின் தொகையை பார்த்தால் கூடுதலாக இருந்தது. இன்னும் ஒரு பாடசாலைக்கு வழங்குவதாக இருந்தது. அப்பொழுதுதான் என்னோடு பயணித்த எங்களுடைய கோட்டமுனை விளையாட்டு கழகத்தின் செயலாளர் மதிராஜ் அவர்கள் சொன்னார், அண்ணன் இதைவிட அந்த பாடசாலை மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கின்ற ஒரு பாடசாலை அண்ணன், அதை போய் பார்ப்போம் அண்ணன். ஓயல் படிக்கக்கூடிய மாணவர்கள் தான் இருக்கின்றார்கள். எனவே அந்த இடத்திற்கு நாங்கள் போவோம் என்று கூறினார். உண்மையில் நாங்கள் அந்த இடத்திற்கு செல்லும் பொழுது எங்களுக்கு அந்த வழி சரியாக தெரியவில்லை. நாங்கள் கூகுளின் உதவியுடன் தான் சென்று கொண்டிருந்தோம். நாங்கள் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு இடத்தில் போய் பார்க்கும் பொழுது நிவாரண பொருட்கள் வழங்கப்பட்டு கொண்டிருப்பதை எங்களால் அவதானிக்க முடிந்தது. அந்த பாடசாலை இருக்கின்ற இடத்திற்கு பேர் கங்குவேலி. உண்மையில் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க அகத்தியர் பாடசாலை என்று அங்கு கூறுகின்றார்கள். உண்மையில் அந்த கங்குவேலி கிராமத்திற்கு அகத்தியரின் வருகை, அகத்தியர் வந்து இருந்ததாக கூறப்படுகின்ற வரலாறுகளை கூட அவர்கள் ஞாபகப்படுத்தியிருந்தார்கள். எனவே அந்த கங்குவேலி கிராமத்தில் சென்று அந்த அகத்தியர் பாடசாலை தான் நாங்கள் தெரிவு செய்திருக்கின்ற அந்த பாடசாலையாக இருந்தது. பாடசாலைக்கு சென்றவுடன் நாங்கள் பார்த்தோம், ஒரு சில கட்டிடங்கள் மாத்திரமே புதிய கட்டிடங்களாக இருந்தது. மற்ற அனைத்து கட்டிடங்களும் பழைய கட்டிடங்களாகவே இருந்தது. ஒரு பின்தங்கிய கிராமமாகவே அந்த கிராமம் காணப்பட்டது. கடந்த வருடம் கூட 9 மாணவர்கள் உயர்தர கற்பதற்காக இங்கிருந்து சென்றதாக குறிப்பிடுகின்றனர். அவர்களுடைய கற்றல் நடவடிக்கைக்காக கலைப்பிரிவில் கல்வி கற்பதற்காக கிளிவெட்டி பாடசாலைகளில் செல்லலாம். மருத்துவ பிரிவு, பொறியியல் பிரிவு படிப்பதாக இருந்தால் அவர்கள் திருவோணமலைக்கு செல்ல வேண்டும் எனவும் அங்கிருந்த ஆசிரியர்கள் குறிப்பிட்டனர். அப்பொழுதுதான் அந்த பாடசாலையை அவர்கள் துப்புரவு செய்து சிறப்பான முறையில் செய்து கொண்டிருந்ததை எம்மால் அவதானிக்க கூடுதலான மாணவர்கள் அங்கு இருந்ததை அவதானிக்க முடிந்தது. அவர்களுடன் பெற்றோர்கள் இருப்பதையும் எங்களால் அவதானிக்க முடிந்தது. மிகவும் போனவுடன் கவலைப்பட்ட ஒரு விடயமாக இருந்தது, அந்த பாடசாலையில் மாணவர்களுக்கு பயன்படுத்தும் அந்த கற்றல் புத்தகங்கள் மழையில் நனைந்து அதை காய வைத்திருந்ததை என்னால் அவதானிக்க முடிந்தது. மிகவும் வேதனையான விடயமாக இருந்தது. அப்பொழுதுதான் நான் அந்த பாடசாலை ஆசிரியரிடம் கேட்டேன், எவ்வாறு இங்கே இந்த பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றது என்று கேட்ட பொழுது அவர் கூறினார், வகுப்பறைக்குள் சார் கிட்டத்தட்ட 5 அடி 6 அடிக்கு நீர் உட்புகுந்ததாக அவர் குறிப்பிட்டிருந்தார். இதனால் தான் இந்த பாட புத்தகங்கள் அனைத்தும் அழிவடைந்து விட்டதாகவும் அதை நாங்கள் காய வைத்திருக்கின்றோம். ஏனென்றால் இந்த மாணவர்கள் சில வகுப்பறைகளை நோக்கும் பொழுது பழைய கதவுகள் உடைந்திருந்தது. பல தண்ணீர் வர வேண்டிய அந்த குழாய்களில் எந்த விதமான குழாய்களும் இல்லாமல், அந்த தண்ணீர் வசதிகள் கூட இல்லாமல் ஒரு பின்தங்கிய நிலையில் இருக்கின்ற ஒரு பாடசாலையாக அந்த பாடசாலை காணப்படுகின்றது. அப்பொழுது அந்த அதிபரிடம் கேட்டபொழுது அந்த அதிபர் சொன்னார், எத்தனை பிள்ளைகள் இங்கே பாடசாலையில் கல்வி கற்கின்றார்கள் என்றால் கிட்டத்தட்ட ஒரு 300 பிள்ளைகள் இந்த பாடசாலையில் கல்வி கற்கின்றார்கள். தற்பொழுது சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றவிருக்கும் மாணவர்களை சந்தித்திருந்தேன். அவர்களுடன் கலந்துரையாடி இருந்து 9 மாணவ மாணவியர்கள் செல்ல இருப்பதாக அவர்கள் கூறினார்கள். தயார் நிலையில் இருப்பதாக அவர்கள் கூறினார்கள். ஆனால் அந்த இழப்பு தங்களுக்கு பெரிதும் பாதிக்கப்பட்டதாக அவர்கள் கூறியிருந்தார். கிராமத்தில் நீர் உட்புகுந்து தங்களுடைய வீடுகளுக்குள் நீர் வந்ததால் தாங்கள் இங்கு இருக்கவில்லை, வேறு இடங்களுக்கு புலம்பெயர்ந்திருந்ததாகவும் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். பாடசாலை செல்லும் மாணவர்கள் தாங்கள் பல உடைமைகளை தங்களது வீடுகளில் இருந்து இழந்ததாக அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். அந்த நிலத்தில் இருக்கின்ற அந்த ஈரழிப்பு தன்மை இன்னும் குறையவில்லை, சேரும் சகதியுமாகத்தான் அங்கு இருந்தது. சில இடங்களில் நீர் நின்று கொண்டிருப்பதை அவதானிக்க முடிந்தது. நீர் வழிந்தோடுவதற்கான இடம் தெரியவில்லை. அவர்கள் குறிப்பிட்ட விடயம் என்று சொன்னால், மகாவலி கங்கையில் அந்த நீர் வருகின்ற வரத்தும் அந்த மாவிலாறு அணை உடைப்படுத்ததும் தான் தங்களுக்கு
வருவதற்கான காரணமான பிரச்சனை என்றும் 1957 ஆண்டுக்கு பிற்பாடு இப்படி ஒரு வெள்ளத்தை சந்தித்ததாக எங்களுடைய அப்பா அங்க குறிப்பிட்டதாக பலர் அங்கே குறிப்பிட்டிருக்கின்றார்கள். எனவே பெரியதொரு இழப்பை நாங்கள் சந்தித்திருந்ததாக அவர்கள் கூறினார்கள். இருந்த போதும் நாங்கள் கொண்டு போயிருந்த அந்த பொருட்கள் எங்களுக்கு மனதுக்கு பெரிய இக்கட்டான ஒரு விடயமாகவே இருந்தது. நாங்கள் கொண்டு போனது உண்மையில் அந்த பாடசாலை மிகவும் பாதிக்கப்பட்டிருந்ததை எங்களால் அவதானிக்க முடிந்தது. எனவே நாங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவாகத்தான் அந்த அபியாச குப்பிகள், பாடசாலை பைகள் மற்றும் எழுது கருவிகள் மற்றும் பாடசாலை துப்புரவு செய்யும் அந்த பொருட்கள் கொண்டு போயிருந்தோம். எங்கள் சென்ற அனைவருக்கும் ஒரு கஷ்டமான நிலையை தான் எங்களுக்கு தோற்றுவித்தது. நாங்கள் கொண்டு வந்த பொருட்கள் காணாமல் போய்விட்டதே என்கின்ற ஒரு ஆதங்கம் எங்களுக்கு இருக்கு. நிச்சயமாக அந்த பாடசாலையில் கல்வி கற்கும் ஒரு ஆசிரியர் பல விடயங்களை குறிப்பிட்டிருந்தார். உண்மையில் மிகவும் கஷ்டப்பட்ட பிள்ளைகள் இங்கு இருக்கின்றார்கள், அவர்களுக்கான உதவிகளையும் செய்ய முடியுமா என்கின்ற எங்களிடம் வினா எழுப்பியிருந்தார். நாங்கள் அதற்கு சரி என்றும் உறுதி வழங்கவில்லை, முடியாதென்றும் உறுதி வழங்கவில்லை. எப்படி சொல்வதென்றே தெரியாமல் அங்கிருந்து வெளிக்கிட வேண்டியதாக இருந்தது. உண்மையில் அந்த பாடசாலையில் இருக்கின்ற ஆசிரியர்கள், அதிபர், மாணவர்கள் எங்களுடன் மிகவும் அன்பாக பழகினார்கள். நாங்கள் கேட்க வேண்டிய அத்தனை விடயங்களையும் அவர்கள் எங்களுக்கு சொல்லி இருந்தார். எனவே எங்களுடைய பயணத்தில் இந்த 2 பாடசாலைகளுக்குமான இந்த நிவாரணப் பணிகள், நிவாரணப் பொருட்களை, அதுவும் கற்றலுக்கு தேவையான நிவாரணப் பொருட்களை வழங்கியிருந்தோம். எல்லோரும் உலருணவு, உடைகள் போன்றவற்றை வழங்கும் பொழுது நாங்கள் வித்தியாசமாக சிந்தித்து அதை வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கில் கோட்டமுனை விளையாட்டு கழகமும் கோட்டமுனை விளையாட்டு கிராமமும் EPPயும் இணைந்தாற்போல் இந்த வேலை திட்டத்தை செய்திருந்தது. எம்மோடு இந்த பயணத்தில் கோட்டமுனை விளையாட்டு கழகத்தின் தலைவர் சடாச்சார் ராஜா அவர்கள் பயணித்திருந்தார். அதே போல் கோட்டமுனை விளையாட்டு கழகத்தின் செயலாளர் மதிராஜ் அவர்கள் எங்களோடு பயணித்திருந்தார். அதே போல் கோட்டமுனை விளையாட்டு கிராமத்தின் பணிப்பாளர்களான தயாசிங்கம் அவர்களும் சிவநாதன் அவர்களும், அத்துடன் கோட்டமுனை விளையாட்டு கழக அங்கத்தவர்களான திருவாளர் சுரேஷ் அவர்கள், தர்மரட்னம் அவர்கள் போன்றோர் பயணித்திருந்தார்கள். எங்களோடு இணைந்தார் போல் EPP அகாடமி இணைப்பாளர் திரு வசந்தமோகன் அவர்களும் எங்களோடு இந்த பயணத்தில் இணைந்திருந்தார். எனவே நாங்கள் இந்த பொருட்கள் அனைத்தையும் கொடுத்து விட்டு அன்று பின்னேறமே வீடு வந்து சேர்ந்து விட்டோம். வீடு வரும் பொழுது, வாகனத்தில் வரும் பொழுது நாங்கள் 2வது சந்தித்த இந்த கங்குவேலி பாடசாலையின் அகத்தியர் பாடசாலை பற்றி தான் கலந்து பேசி வந்து கொண்டிருந்தோம். ஏனென்றால் அவ்வாறு அந்த பாடசாலை பாதிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பாடசாலையில் குறைந்த மாணவர்கள் இருந்தாலும் பாதிப்புகள், அந்த கற்றல் நடவடிக்கைக்கான பிரச்சனைகள் ஏராளமாக இருக்கின்றது. எமது கழகம் சார்ந்தவர்கள் மற்றும் நல்லுள்ளம் கொண்டவர்கள் எங்களோடு, எங்களுடைய கழகத்தோடு தொடர்புகளை ஏற்படுத்தி கங்குவேலி பாடசாலைக்கு உதவுவதற்கு முன்வருபவர்கள் இருந்தால் இதற்கான உதவிகளை செய்யுமாறு உங்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். எனவே நீங்கள் இந்த உதவிகளை செய்ய வேண்டுமானால் இதற்குரிய தொலைபேசி இலக்கத்தை நான் இதில் பதிவிடுகின்றேன். எங்களுடைய கோட்டமுனை விளையாட்டு கழகத்தின் செயலாளர் அவர்களுடைய தொலைபேசி இலக்கத்தை நான் இதில் பதிவிடுகின்றேன். உங்களால் முடியுமானால், உங்களால் இதற்கு நிதியுதவி செய்ய வேண்டுமானால் வெளிப்படையான முறையில் எங்களுடைய கோட்டமுனை விளையாட்டு கழகத்துடன் தொடர்புகளை ஏற்படுத்தி அந்த பாடசாலைக்கான உதவிகளை வழங்குவதற்கு முன்வருமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். எனவே எங்களுடைய பயணம் சுமூகமாகவும் சிறப்பாகவும் அமைந்திருந்தது. இதற்காக எங்களுக்கு நல்ல காலநிலையை தந்து எங்களோடு பயணம் செய்த இறைவனுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களுடைய மாணவர்களுக்கான இந்த கற்றல் உபகரணத்தினை வழங்க வேண்டும் என நாங்கள் கோரியிருந்தோம். அந்த வகையில் இந்த கற்றல் உபகரணங்களை சேகரித்து எமது மாணவர்களுக்கு வழங்குகின்ற இந்த விளையாட்டுக் கழக அமைப்பினருக்கு சமூகம் சார் மனமார்ந்த நன்றியினையும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு இவர்களுடைய பணி உரிய காலத்தில் இடம்பெறுவது உண்மையிலேயே சிறப்பான விடயம். அங்கே வெள்ளத்துக்கு போனாங்க, தோப்பருக்கு போகிறாங்க, கில்வெட்டுக்கெல்லாம் போனாங்க, கங்குவெளியிலேருந்து கைக்கிறோம். இப்போ நாங்கள் இந்த ஸ்கூலுக்கு வரோம். எங்களுக்கு பொருட்கள் தருக்கு எல்லாருக்கும் நன்றி. நான் கங்குவெளி புறப்படமாக கொண்ட நான் பாடசாலையில் கற்பிக்கின்றேன். சைவ சமய ஆசிரியராக இருக்கின்றேன். எமது கங்குவெளி அகத்தியர் வித்தியாலயத்தில் மகாவலி உழைப்பின் காரணமாகவும் மார்லார் உழைப்பின் காரணமாகவும் வெள்ள அனர்த்தம் கடந்த 29ஆம் தேதி உடைப்பு ஏற்பட்டு எமது பாடசாலை மிகவும் பதிவான பகுதியில் உள்ளதால் கிட்டத்தட்ட பாடசாலை சுவரின் அரைவாசிக்கு மேற்பகுதியில் நீர் நிறைந்து கிடந்ததால் இந்த பாடசாலை புத்தகங்கள் அனைத்தும், பாடசாலை உபகரணங்கள் அனைத்தும் முற்றாக நீரில் நனைக்கப்பட்டு வந்து உதவிய மட்டக்களப்பிலிருந்து வந்த விளையாட்டுக் கழகத்தினர்
உதவியிருக்கிறார்கள். அதற்காக எமது ஆசிரியர் குழாம் சார்பிலும் எமது சமூகம் சார்பிலும் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மாணவர்களின் சொத்துக்கள் அளிக்கப்பட்டிருந்த இந்த தருணத்திலே கோட்டமுனை விளையாட்டுக் கழக உறுப்பினர்களுக்கான மாணவர்களுக்கான உபகரணங்களை வழங்கியிருக்கின்றார்கள். எமது கிராம மக்களின் சார்பாகவும் பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தின் சார்பாகவும் நன்றியினை தெரிவித்துக் கொள்வதுடன் எல்லாம் வல்ல இறைவனின் ஆசி உங்களுக்கு கிட்ட பிரார்த்திக்கின்றேன். நன்றி.